அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற சூப்பர் பவர் நாடுகள் டெக்னாலஜி யுத்தங்கள், ட்ரேட் வார்கள், டாரிஃப் டென்ஷன்களுடன் மூழ்கி போயிருக்கும் சமயத்தில் இந்தியா தனது குடியரசு தினத்திற்கு ஜனவரி 26க்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் ஒரு தைரியமான மனிதாபிமான செயலை மேற்கொண்டது. உலகமே பொருளாதார மற்றும் அரசியல் உத்வேகங்களுடன் சுவாசத்தை இறுக்கி பிடித்திருக்கும் வேளையில் இந்தியா ஒரே இரவில் காபூலுக்கு ஜீவன் சஞ்சீவினியை வழங்கியது. இது வெறும் உதவி மட்டுமல்ல, பாகிஸ்தானின் உத்தியோகபூர்வ ஆதிக்க முயற்சிகளுக்கு தண்ணீர் தெளித்தது போல் வேலை செய்தது. ஜனவரி 22, 2026 இரவு இந்தியா 7.5 டன் மேட் இன் இந்தியா கேன்சர் மருந்துகளை ஆப்கானிஸ்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த்துக்கு வழங்கியது. இது 18 வகையான ஆன்டி கேன்சர் மருந்துகளை கொண்டிருந்தது. இந்த மருந்துகள் அவசரமாக தேவையான கேன்சர் நோயாளிகளின் உயிர்களை காப்பாற்றுவதற்காக உத்தேசிக்கப்பட்டவை மற்றும் இது ஆப்கானிஸ்தானில் மருந்துகள் பற்றாக்குறையை தீர்க்கும் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த செயல் உலகத்தை ஆச்சரியப்படுத்தியது மற்றும் ஆப்கான் மக்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளை ஏற்படுத்தியது. இது மிசைல் சோதனைகள் அல்லது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குகள் போன்ற இராணுவ செயல் அல்ல. இது இந்தியாவின் உண்மையான தைரியம் மற்றும் மனிதாபிமானத்தின் பிரதிபிம்பம். உலக நாடுகள் ஆப்கானிஸ்தானை தூரத்தில் வைத்து அந்த நாட்டு மக்கள் உணவு, மருந்துகளுக்காக போராடிக் கொண்டிருக்கும் சமயத்தில் இந்தியா அங்கு விமானங்களை இறக்கி உதவி வழங்குவது உண்மையான தலைமைத்துவம். ஒரு தோட்டாவும் சுடாமல் காபூல் மக்களின் இதயங்களில் இடம் பிடித்தது இந்தியா. இந்த உதவி சாதாரணமானது அல்ல. சர்வதேச அமைப்புகள் வெளியேறிய வேளையில், ஆப்கான் மருத்துவமனைகளில் மருந்துகள் முற்றிலும் தீர்ந்த சமயத்தில் அரசியல் லாபங்களை பார்க்காமல் மனிதாபிமான அடிப்படையில் முன்னேறியது இந்தியா. பாகிஸ்தான் தன்னை ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய நண்பன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மாத்திரை கூட வழங்க முடியாத நிலையில் இருக்க, இந்தியா டன் கணக்கில் விலையுயர்ந்த மருந்துகளை இலவசமாக அனுப்பியது. இப்போது காபூல் தெருக்களில் ஹிந்துஸ்தான் பெயர் முழங்குகிறது. மக்கள் இந்தியாவை தங்கள் பாதுகாவலராக பார்க்கிறார்கள். உதாரணமாக, சோஷியல் மீடியாவில் பல ஆப்கான் யூசர்கள் இந்த உதவியை பாராட்டி போஸ்டுகள் செய்துள்ளனர். இது இந்தியாவின் மனிதாபிமானத்தை ஹைலைட் செய்கிறது. இந்த செயல் இந்தியாவின் சாஃப்ட் பவர் ஒரு உதாரணம். அணுகுண்டுகள் அல்லது இராணுவ வலிமைக்கு மேல் இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனால் மக்களுடன் உருவான பிணைப்பு மாறாது என்ற செய்தியை இது தருகிறது. இந்த மருந்துகள் வெறும் மருந்துகள் மட்டுமல்ல, இந்தியாவின் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் சின்னங்கள். சர்வதேச அமைப்புகள் ஆப்கானிஸ்தானை விட்டு சென்ற வேளையில் இந்தியா ஹனுமானைப் போல் சஞ்சீவினியை கொண்டு வந்து மக்களின் உயிர்களை காப்பாற்றுகிறது. இந்த 7.5 டன் பார்சல் வெறும் மருந்துகள் மட்டுமல்ல மற்றும் ஒவ்வொரு பாக்கெட்டிலும் இந்தியாவின் நம்பிக்கை முழுமையாக பேக் செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் சுகாதார சேவைகள் மீது அழுத்தம் அதிகரித்ததாலேயே இந்த உதவி அனுப்பப்பட்டது. சர்வதேச அமைப்புகள் அங்கிருந்து சென்றுவிட்டன மற்றும் நிதிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. அத்தகைய சமயத்தில் இந்தியா ஹனுமானைப் போல் சஞ்சீவினி பூட்டியை கொண்டு வந்தது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், இந்தியா கடந்த காலத்தில் கோதுமையையும் அனுப்பியது. அப்போது அங்குள்ள மக்கள் பசியால் இறந்து கொண்டிருந்தனர். இப்போது மருந்துகளுடன் அவர்களின் காயங்களுக்கு மரணம் பூசுகிறது. இது உலகத்தை ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்ட் என்று அழைக்கும் இந்தியா. கொரோனா காலத்தில் உலகத்துக்கு வேக்சின் கொடுத்தது மற்றும் இப்போது 2026 ஆண்டில் தனது மிகவும் கடினமான அண்டை நாட்டில் ஜீவன் விளக்கை ஏற்றுகிறது. இதை உண்மையான தேசபக்தி என்று சொல்லலாம். அது எல்லைகளில் மட்டுமல்லாமல் மனிதாபிமான வெளியிலும் வெல்லும். ஆனால் நண்பர்களே, இந்த உதவி திடீரென வானத்திலிருந்து இறங்கவில்லை மற்றும் இதன் பின்னால் இந்தியா ஒரு ஆழமான மற்றும் உறுதியான உத்தியை செயல்படுத்துகிறது. கடந்த மாதம், அதாவது டிசம்பர் 25 ஒரு மிக முக்கியமான கூட்டம் நடந்தது. அது மீடியாவில் அதிக விவாதம் இல்லாவிட்டாலும் அதன் தாக்கம் இப்போது தெளிவாக தெரிகிறது. ஆப்கானிஸ்தான் பப்ளிக் ஹெல்த் அமைச்சர் மவ்லவி நூர் ஜலாலி மற்றும் இந்தியாவின் ஆயுஷ் அமைச்சகத்தின் மாநில அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் ஒரே டேபிளில் அமர்ந்தனர். ஆம், ஒரு பக்கம் கட்டுப்பாடு மற்றும் கடுமையுக்கு பெயர் பெற்ற காபூல் வாசிகள் மற்றும் மறுபக்கம் இந்தியாவின் அமைச்சர். இந்த கூட்டம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2வது குளோபல் சம்மிட்டின் சந்தர்ப்பத்தில் நடந்தது. இங்கு ட்ரெடிஷனல் மெடிசின்கள், அதாவது ஆயுர்வேதம், யூனானி மற்றும் ஹோமியோபதி பற்றி விவாதம் நடந்தது.
காபூல் அமைச்சர் இந்தியாவிலிருந்து எங்கள் ஆயுர்வேத மற்றும் யூனானி மருந்துகள் தேவை என்று சொன்னார். ஆயுஷ் அமைச்சகத்தின்படி இரு நாடுகளும் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் சுகாதார சேவைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒப்புக்கொண்டன. அதே பயணத்தில் நமது மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா ஆப்கான் அமைச்சர் ஜலாலியுடன் கூட்டம் நடத்தினார். அங்கு கேன்சர் மருந்துகள் மற்றும் வேக்சின்களுக்காக ஒரு தொழில்நுட்ப ஒப்பந்தம் நடந்தது. இந்த ஜனவரி 22 தேதி மருந்துகள் கேப் அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தியது போல் இதை நாம் தூதரகம் என்று சொல்வோம். இந்தியாவுக்கு நன்றாக தெரியும், தோட்டாவுக்கு தோட்டா பதில் கொடுத்தால் யுத்தம் வரும். ஆனால் மருந்து கொடுத்தால் முன்னால் உள்ளவன் நமது நெருங்கியவனாகிறான். இந்தியாவின் அமைச்சர் மற்றும் காபூல் அமைச்சர் கைகளை குலுக்கிய போது பாகிஸ்தானின் வயிற்றில் வலி வருவது சகஜம். பாகிஸ்தான் நீண்ட காலமாக ஆப்கானிஸ்தானை தனது ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் என்று நினைக்கிறது மற்றும் காபூல் தனது விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் இந்தியா அங்குள்ள சுகாதார அமைப்புக்குள் நுழைந்து மக்களின் நாடியை பிடித்து பாகிஸ்தானை ஆட்டத்திலிருந்து முற்றிலும் வெளியே தள்ளியது. இப்போது காபூல் அமைச்சருக்கும் தெரியும், தனது மக்களை உயிருடன் வைக்க வேண்டுமானால் இஸ்லாமாபாத் பக்கம் அல்லாமல் நியூ டெல்லி பக்கம் பார்க்க வேண்டும். இது இந்தியாவின் வெற்றி மற்றும் எந்த சத்தமும் இல்லாமல் சாதித்த வெற்றி. இது போன்றது இந்தியா முதல் முறையாக செய்வது அல்ல மற்றும் இது ஒரு உறுதியான மாதிரியாக மாறியுள்ளது. நவம்பர் 25, 1000 நினைவு கூறுங்கள். அப்போது இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு 73 டன், அதாவது 73,000 கிலோ உயிர்காக்கும் மருந்துகள், வேக்சின்கள் மற்றும் சப்ளிமெண்ட்களை அனுப்பியது. அதோடு 20 ஆம்புலன்ஸ்களையும் அனுப்பியது. குண்டுவெடிப்புகளில் வாகனங்கள் பறந்து போகும் நாட்டில் இந்தியா நோயாளிகளை கொண்டு செல்ல தனது சொந்த வாகனங்களை அனுப்பியது. அந்த ஆம்புலன்ஸ்களின் மீது இந்தியாவின் கொடி இப்போதும் காபூல் சாலைகளில் ஓடி உண்மையான நண்பன் யார் என்பதை காட்டுகிறது. வெளியுறவு அமைச்சகம் அப்போதும் சொன்னது மற்றும் இப்போதும் சொல்கிறது, நாம் ஆப்கானிஸ்தான் சுகாதார தேவைகளை வலுப்படுத்த எப்போதும் நிற்போம். இந்த தொடர்ச்சியான உதவி மட்டுமே இந்தியாவை மீதி உலகத்திலிருந்து வேறுபடுத்துகிறது. அமெரிக்கா அங்கிருந்து ஓடிப்போனது. யூரோப் தனது சொந்த பிரச்சனைகளில் மூழ்கி போனது. சீனா வெறும் தனது கனிமங்கள் மற்றும் லாபங்களுக்காக மட்டுமே அங்கு பார்க்கிறது. சீனாவுக்கு அங்குள்ள செம்பு மற்றும் லித்தியம் தேவை. ஆனால் இந்தியாவுக்கு அங்குள்ள மக்களின் உயிர்கள் முக்கியம். இது ஒரு வியாபாரி மற்றும் விஸ்வகுரு இடையிலான வித்தியாசம். இப்போது காபூலில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் இந்தியாவை எதிரியாக பார்த்தவர்கள் இப்போது இந்தியா பெயரை எடுத்தால் பாராட்டுக்களை பொழிகிறார்கள். இந்த மாற்றம் இரவுக்கு இரவு வரவில்லை மற்றும் இது தசாப்தங்களாக இந்தியா அங்கு வைத்த நம்பிக்கையின் பலன். பார்லிமெண்ட் கட்டிட கட்டுமானம், சல்மா டைம் கட்டுமானம் அல்லது இப்போது கேன்சர் மருந்துகள் அனுப்புவது. அதிகாரம் யார் கையில் இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் மக்களின் இதய சாவி இந்தியா கையில்தான் இருக்கிறது என்பதை நிரூபித்தது. ஜனவரி 26 தேதிக்கு முன்பு இந்த உதவியை அனுப்புவதன் மூலம் இந்தியா உலகத்துக்கு காட்டியது நமது உயரம் எவ்வளவு பெரியது என்பதை. நாம் வெறும் நம்மை பற்றி மட்டும் யோசிப்பதில்லை மற்றும் நமது ஆண்டவர்களைப் பற்றியும் யோசிக்கிறோம், சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இந்தியாவின் இந்த அடி ஆப்கானிஸ்தானை நிரந்தரமாக நமது நண்பனாக்குமா? பாகிஸ்தான் இனி தனது கெட்ட செயல்களை விட்டுவிடுமா? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை கண்டிப்பாக எழுதுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் தேசபக்தியை காட்டுங்கள்.